வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிள் ஃபின்லாக். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஒரு 10,000 தான் இருக்குது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லா காசையும் போய் ஒரே ஃபண்டில் போடுறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 வகையான ஃபண்ட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் லார்ஜ் கேப்புங்கிறது டாப் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து இருக்கிற ஃபண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு 20% அளவுக்கு, அதாவது ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மிட் கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டாப் 150 கம்பெனிஸ், டாப் 50க்கு அப்புறம் உள்ள கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் உங்களுக்கு 30 to 40% அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் அதிகம், பட் இருந்தாலும் ரிஸ்க்கும் அதிகம். அதனால் 30% இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம். மிட் கேப்பில் நீங்கள் ஃபண்டை ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்பில் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ. இது என்னோட ஐடியா, உங்கள் ஐடியா பயன்படுத்தி